உங்களுக்கு மட்டன் பிடிக்கும்னா இந்த மாதிரி ஒரு தடவை மட்டன் குழம்பு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் சோம்பு, 4 முந்திரி போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தாளிப்புக்கு எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. 1 கிலோ மட்டன் நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதையும் சேர்த்துங்க. 1/4 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் செந்தூர் காரைக்குடி குழம்பு தூள் போட்டு நம்ம அரைச்ச அந்த விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 விசில் ப்ரெஷர் குக்கர் பண்ணி எடுத்துக்கோங்க. மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்திருக்கும். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் சோம்பு கருவேப்பிலை தாளிச்சிட்டு அப்படியே இந்த குழம்பு தூக்கி அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக செந்தூர் ஜீரகப்பொடி போட்டு சிம்மரில் வச்சு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தூவி இறக்குங்க. அட்டகாசமாக இருக்கும்.